ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கு வச்சு நம்ம ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சக்கரவள்ளி கிழங்கை கழுவி இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்து நல்லா மசிச்சு வச்சுக்கணும். ஸ்மாஷர் யூஸ் பண்ணி மசிச்சு வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சக்கரவள்ளி கிழங்கு வச்சு இனிப்பு போண்டா எப்படி செய்கிறதுன்னு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா, மசிச்சு வச்ச சக்கரவள்ளி கிழங்கு, கோதுமை மாவு 1 கப், வெல்லம் 1/2 கப், ஏலக்காயை பொடியை தூள் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் வெல்லத்தை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா வெல்லத்தில் அடியில் மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் அதை நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். கரைச்சி வடிகட்டி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த மசிச்சு வச்ச சக்கரவள்ளி கிழங்குல 1 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணி அதோட மசிச்சு வச்ச ஏலக்காயை போட்டுட்டு அந்த வெள்ளை கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணி நம்ம மாவை நல்லா பிசைஞ்சிக்கணும். மாவை நல்லா பிசைஞ்சிக்கணும். ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சு அதில் நம்ம அந்த பேன் ஹீட் ஆன உடனே நம்ம ஆயில் ஆட் பண்ணுறோம். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு எடுத்து போண்டா மாதிரி ஆயிலில் உருட்டி உருட்டி போட்டுக்கிறோம். பாருங்கள், இந்த போண்டா நல்லா வெந்துருச்சு. நம்ம ஆயிலேருந்து வடிகட்டி போண்டாவை எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சக்கரவள்ளி கிழங்கு வச்சு மசால் போண்டா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மசிச்சு வச்ச சக்கரவள்ளி கிழங்கு, கடலை மாவு 1 கப், பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடி பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, காஷ்மீரி மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். கடலை மாவு கூட காஷ்மீரி மிளகாய்த்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மசிச்சு வச்ச சக்கரவள்ளி கிழங்கு கூட வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, உப்பு சிறிதளவு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். மாவை நல்லா பிசைஞ்சு நம்ம கை பிடிக்கிற பதத்துக்கு உருண்டை பிடிக்கிற மாதிரி வந்த பதத்துக்கு பிசைஞ்சு அதை உருண்டையாக உருட்டி உருட்டி ஃபஸ்ட்டு பால்ஸாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்ச பால்ஸ் எல்லாத்தையும் அந்த கடலை மாவில் நல்லா டிப் பண்ணி ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த போண்டாவாக ஆயிலில் போட்டு நல்லா வேக விடணும். 2 பக்கமும் நல்லா பெரட்டி விட்டு போண்டா நல்லா வெந்துருச்சான்னு பார்த்து வெந்ததுக்கப்புறம் போண்டாவை ஆயிலேருந்து எடுத்துடுறோம். அவ்வளோதாங்க, நம்ம மசால் சக்கரவள்ளி கிழங்கு போண்டா ரெடி. பாருங்கள், இதுதாங்க ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு நம்ம 2 விதமான ரெசிபியை பார்த்துருக்கோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.